துறை வாஜிபுல் 14. 1. அலகு சுறா ஓதுவது. 2. அலகு சுறா ஓதிய பிறகு வேறு சுறா அல்லது பெரிய அல்லது 3 சிறிய இடங்கள் ஓதுவது. 3. ருக்குவில் சஜிதா நிம்மதி அமைதியாக செய்வது. 4. ருக்கு விழுந்திருந்து நேரம் இருப்பது. 5. இரு சஜிதாவுக்கு நிம்மதியாக அமர்வது. 6. முந்தி இருப்பு இருப்பது. 7. முந்தி இருப்பு கடைசி இருப்பு இருந்து மத்தையாக ஓதுவது. 8. சப்தமிட்டு கிராத் ஓத வேண்டிய ரகாத்தில் சப்தமின்றி கிராத் ஓத வேண்டிய ரகாத்தில் சப்தமின்றி நாம் கிராத் ஓதுவது. 9. தொழுகையில் கடைசியில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று கூறி தொழுகை நிறைவு செய்வது. 10. ஃபர்து தொழுகையில் முந்தைய 2 ரகாத்தில் கிராத் ஓதுவது. 11. நிலை கிராத் ருக்கு சஜ்தா என்ற வரிசை முறையாக செய்வது. 12. வித்ரு தொழுகையில் அல்லாஹ் அக்பர் என்ற கூறியில் குனுத் ஓதுவது. 13. 2 பெருநாள் தொழுகையிலும் கூடுதலாக ஆட்டத்துக்கு சொல்வது. 14. ஒவ்வொரு வாஜிபையும் வரிசை முறை பேணி அதற்குரிய இடத்தில் நிறைவேற்றுவது. தொழுகையின் வாஜிபின் சட்டம் என்ன? தொழுகையில் வாஜிபின் தொழுகையில் வாஜிபு சட்டங்களை அவசியம் செய்ய வேண்டுமென்றே விற்ற குற்றவாளி ஆவார். அத்தொழுகையை மீண்டும் முறையாக தொழ வேண்டும். மறுதாக விட்டிருந்தால் வரிசை முறைக்கு மாற்றமாக செய்திருந்தால் சஜிதாக்கள் செய்ய வேண்டும். சஜிதாக்கள் செய்யவில்லை ஆனால் அத்தொழுகையை மீண்டும் முறையாக தொழ வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.